ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கங்க. எல்லோரும் சமையல்லாம் செஞ்சிட்டிங்களா? சாப்பிட்டிங்களா? சாப்பிட்ருக்க மாட்டேங்க, ஏன்னா இன்னும் சாப்பிட்ற அளவுக்கு நேரம் ஆகலை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேங்க. ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்த என்னோடய அனுபவத்தை தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது வந்து எங்கள் ஊரில் தான் இப்படி நடக்குதா, இல்லை உங்கள் ஊரில் இப்படிலாம் நடக்குதான்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த அனுபவம் கிடச்சிருக்குதான்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். அது என்ன அனுபவங்கிறாலே என்னத்தை தான் இவன் சொல்ல பரவாயில்லான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இப்படிலாம் ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனால் இப்போ நடக்குதுன்னா இப்போயும் அதை கடைப்பிடிக்கிறாங்கன்னு நினச்சி சந்தோஷமாக இருக்குது. நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி தான் அப்படி பார்த்தேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே ரேஷன் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நேரமே போயிட்டேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் 2-3 நாளாக வந்து கடை திறக்கலை. இப்போ தான் அந்தந்த ஊருக்கு வந்து ரேஷன் கடை வந்து இல்லம் தேடி கொண்டு போய் வயசானவங்களுக்கெல்லாம் போடுறது, பாவம் அவங்களுக்கும் நிறைய வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால எங்கள் ஊர் கடை வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டில் தான் எங்கள் ஊருக்குன்னு சொல்லி தனியாக வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, சரி நம்ம அந்த மாதிரி கடை திறக்காமல் இருக்கும்போது லேட்டாகி போனோம்னா நிறைய பேர் வந்துடுவாங்க, நம்ம கூட்டம் வராதுக்கு முன்னாடியே நம்ம போயிடலான்னு சொல்லி பார்த்திங்கன்னா போயிட்டேங்க. 9:15க்குலாம் நான் போயிட்டேன், ரேஷன் கடைக்கு போயிட்டேன், ஒரு ஆர்வக்கோளாறில். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கூட்டம் நிறையா வந்துச்சுன்னா ஒவ்வொரு பொருள் கிடைக்காம கூட போயிடும் இல்லைங்களா? சர்க்கரை, பருப்பு, எண்ணெய் இந்த மாதிரி கிடைக்காம கூட போயிடும் இல்லைங்களா? அதனால அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் ஃபஸ்ட்டு போய் நிற்கிறேன். லைனில் நிற்கல. கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே நான் கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போய் வெளியே வந்து மர நிழல் இருந்துச்சு, அங்கே வந்து நான் உட்காந்துக்கிட்டேன். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 9:15க்குலாம் நான் போயிட்டேன். 10 மணிக்கு வந்து கடை திறக்கிறாங்களா. அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடை திறக்கிறதுல பரவாயில்ல, நம்ம எல்லா கூட்டம்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருந்தேங்க. அப்புறம் அவங்க வந்து வந்தாங்க, சேல்ஸ்மேன் வந்து வந்தாங்க. வந்ததுமே என்னாச்சு, சரி அவங்க போய் கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு அந்த நோட்டு எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் பெருக்கி விட்டுட்டு அப்புறம் தானே ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 1/2 hour ஆகும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஜென்ஸுங்க வந்து வந்தாங்க. ஏன்னா எங்கள் ஊரில் பதிவு பண்ணுறது வந்து கார்டு பதிகிறது வந்து ஒரு ஜென்ஸு ஒரு லேடிஸ் இப்படி தான் மாற்றி தான் பதிவு பண்ணுவாங்க. அதுதான் எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரட்டும் 1/2 மணி நேரம் ஆகும், நம்ம போய் முன்னாடியே நிற்காட்டி என்ன, நம்ம தானே இருக்கோம், கூட்டமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. கேட்டு திறந்துட்டாங்க. சரின்ட்டு உள்ளே போகலான்னு போய் நின்னா, என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. லைன் எப்படி வச்சுருக்காங்க தெரியுங்களா? அதுக்கு முன்னாடி நான் வெளியே உட்காந்துருக்கும் போதே ஒருத்தர் வண்டியில் வேகமாக வந்தாருங்க. வேகமாக வந்து கடைக்கிட்டலாம் வண்டியை நிப்பாட்டிட்டு பெரிய கல், நல்லா இவ்வளோ பெரிய கல் எடுத்துகிட்டு போனார். நான் எதுக்குன்னா கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் எதுவும் கண்டுக்கல, சரின்ட்டு போய் கல்லை கொண்டே வச்சுவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார் இவர். நான் வெளியே உட்காந்துருக்குறேன். சரி லைனில் நிற்கலாம், அப்படியே மக்கள் ஒவ்வொருத்தங்களாம் வர ஆரம்பித்தாங்கங்க. சரி வெளியே போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் லைனில் போய் நிற்கலாம் அப்படின்ட்டு கடை பக்கத்தில் போனேன். கடை பக்கத்தில் போனால் நான் தானே முதல்ல வந்தேன் அப்படின்ட்டு நிற்கிறேங்க. ஒவ்வொருத்தவங்களாம் வர்றாங்க, எங்கேருந்து தான் வர்றாங்கன்னு தெரியல. ஏதோ அந்த பாட்டில் என்னோடது, அதோ அந்த மண்ணெண்ணெய் கேணி என்னோடது, இதோ இந்த கல் என்னோடது, இந்த அந்த சின்ன கல் என்னோடது, இந்த பெரிய கல் என்னோடது, 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலு, 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலு, கல், கருங்கல், மண்ணெண்ணெய் வாங்குகிற கேனு இதெல்லாம் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்ரு 5 மீட்ரு தூரத்துக்கு அப்படியே லைனாக வச்சுருக்காங்க. 10 மணிக்கு மேலே கடை திறந்தது தெரிஞ்சதுமே ஒவ்வொருத்தங்களாம் வந்து முன்னாடி நிற்கிறாங்க. ஏங்க நான் தாங்க முதல்ல வந்தேன், நான் வந்ததுக்கப்புறம் தாங்க நீங்கள் வந்தீங்க அப்படிங்கிறேன். யார் சொன்னாங்க? அந்த பாட்டில் என்னோடதுமா, அதுக்கு பின்னாடி இந்த பாட்டில் யாரோடது, இதை முதல்ல கையிலே எடுங்க, இதுக்கு பின்னாடி என்னோடது அப்படிங்கிறாங்க. அப்புறம் அரிசி வாங்குறதுக்கு பை சாக்கெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வச்சுருக்காங்க லைனுக்கு. நான் நினச்சிக்கிட்டேன், என்னடா இப்படிலாம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து தாட்டி விடுவாங்க. என்னென்னு தாட்டி விடுவாங்கன்னா, மண்ணெண்ணெய் ஊற்றுறதுனால இன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருக்குது, நீ போய் முதல்லையே வந்து ஸ்கேனு இதெல்லாம் வச்சுட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் சைக்கிள் ஓட்ட முடியாமல் ஓட்டிகிட்டு போய் லைன் போட்டு வந்துடுவோங்க.
ஆனால் இப்போயும் அப்படி லைன் போடுறாங்க. அது எப்படிங்க மனசார விட முடியும்? நான் வந்து காலையில் 9:15க்கு போனேன். அவங்க 10:30க்கு 11 மணிக்கு வந்து இந்த கேணி என்னோடது, இதுக்கு நான் தான் நிற்கணும், இந்த கேணி உன்னோடது, நான் தான் நிற்கணுன்ட்டு அப்படியே சொல்லி 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 கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர்த்துக்கு பின்னாடி போய் நின்றுட்டேங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்ககிட்ட சண்டை கட்ட முடியுங்களா? ஆனால் எல்லாருமே அமைதியாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களும் லைன் வச்சுருக்காங்க, அதனால அமைதியாக இருக்காங்க. ஏன்னா நான் லைன் வைக்கல. நான் வந்து யார் கடைக்கு ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்க நின்று பதிருதான்ட்டு நான் அசால்ட்டு இருந்துட்டேங்க. நிற்கிறேன் நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன்னு சொல்கிறேன், கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பின்னாடி ஓடு, இந்த பாட்டில் என்னோடது, கேணி என்னோடதுன்னு இதுவே சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட 10-15 பேர்த்துக்கு முன்னாடி போயிடுச்சு. அப்படி பதிஞ்சு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வர்றாங்க. வந்ததுமே பதிஞ்சு வாங்கிட்டு போகிறாங்க. நான் முன்னாடி போய் நின்னவன் நான் நின்றுக்கிட்டே இருக்கேங்க. எங்க கேனு கல் இதெல்லாம் லைன் வச்சுருங்க. அதான் அவங்க வந்து சீட்டு பதியுது. நம்ம உயிருள்ள மனுஷர் நம்ம போய் நின்றுட்டுருக்கோம். நம்மளுக்கு மதிப்பு இல்லாமல் கல்லெல்லாம் கணக்கு காட்டி போய் நிற்கிறாங்க. அவங்களும் பதிஞ்சிட்டும் போகிறாங்க. யாரும் எதுவும் கேட்கவும் இல்லை. சரி எல்லாரும் அமைதியாக இருக்காங்க, நம்ம ஏன் கேட்கணும், இதுதான் உலக வழக்கம்னு நினச்சிக்கிட்டு நானும் கம்பெனியே நின்றுட்டு என்னோடய லைன் வந்ததுமே நான் சர்க்கரை, பருப்பு, எண்ணெய் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஆனால் எனக்கு நினச்சி பார்க்க ரொம்பவே சிரிப்பு வந்துருச்சு. ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. யோசிச்சு பாருங்களேன், அந்த இடத்துல நான் எந்த மாதிரி ஒரு மனவேதனையை அனுபவிச்சிருப்பேன்னு சொல்லி. நான் தான் முதல்ல அப்படின்னு நினச்சிட்டு போய் நின்றுட்டு இருந்தேன். கடைசியில் கடை திறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது எப்படிங்க அது ஏற்றுக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். சரி, அந்த மண்ணெண்ணெய் கேனு ஃபஸ்ட்டு இருக்குது, அந்த வாட்டர் பாட்டில் பக்கத்தில் இருக்குது, அது கார்டு கொண்டு போய் கொடுத்து பதியுதா? நம்ம தானே போய் பதிகிறோம். அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்கங்க. அதெல்லாம் முடியாது, நான் தான் வந்தேன், நான் தான் வாங்குவேன் அப்படின்னு நிற்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமங்க. லைனில் வந்து நிற்கிறதும் இல்லாமல், இப்போ ஒரு கார்டு வச்சு பதிகிறாங்கன்னா அந்த கார்டில் வந்து எத்தனை பொருள் இருக்குது, அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய், இதெல்லாம் ஒன்றொன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு பதியும் போதே அந்த பொருளை பார்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தவங்க பதிஞ்சு அவங்களுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொருத்தவங்களுக்கு பதிஞ்சு அவங்க பொருளும் போட்டுட்டு அப்படி பதிகிறாங்க. இப்போது முதல்ல மாதிரிலாம் இல்லை. இப்போ ரேகை வைக்கணுங்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு ரேகை விழுகுது, ஒவ்வொருத்தங்களுக்கு ரேகை விழுகாது. எங்கள் அப்பாக்கெல்லாம் சுத்தமாக ரேகையே விழுகாதுங்க. 2-3 மாதம் கூட்டிகிட்டு போயிட்டு ரேகையே விழுகலை. இப்போ எப்படி போய் வாங்கினாங்கன்னு தெரியல. இந்த 2 மாதமாக நான் கூட்டிகிட்டு போகலை, அவங்களா போய் வாங்கிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் நான் தான் போவேன். நான் வண்டியில் போனேன்னா அப்பாவை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவேன். ரொம்ப நேரம் ஆகும். 2-3 தடவை வச்சு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கையை நல்லா கழுவிட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சி செவுரில் வச்சு தேய்ச்சி அப்படி செய்வார் எங்கள் அப்பா. ரேகையே விழுகாது. அவங்களுக்கே சங்கடமாக போயிடும். என்னப்பா உங்களுக்கு ரேகையே விழுக மாட்டேங்குதுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரேகை வைக்கிறதுனால இப்போ லேட் ஆகுதுங்க. நான் இந்த மாதிரி போய் இன்றைக்கி ரேஷன் கார்டில் பட்ட மனக்குமுறல் மாதிரி நீங்களும் மனக்குமுறலாக இருந்திருக்கீங்களான்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். பாய்.